ಆರಾಧನೆ. ಎಲ್ಲ ಕರங்களை ತಟ್ಟಿ ಉತ್ಸಾಹமாய் பாடுவோம். ಉಸಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ಆರಾಧನೆ ಆರಾಧನೆ ಯೇಸುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ಆರಾಧನೆ ಆರಾಧನೆ ಯೇಸುವೆ ನಿಮಗೆ. ನಾನು ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ಎಷ್ಟೊಂದು ಉಪಕಾರ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೀ ಮಾಡಿದೆ యేసయ్య. ಎಷ್ಟೊಂದು ಉಪಕಾರ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೀ ಮಾಡಿದೆ యేసయ్య. ನನ್ನ ಪ್ರಾಣ ನೀ, ನನ್ನ ಉಸಿರು ನೀ, ನನ್ನ ಪ್ರಾಣ ನೀ, ನನ್ನ ಉಸಿರು ನೀ. ಎಂದೆಂದು ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ಎಂದೆಂದು ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ಆರಾಧನೆ ಆರಾಧನೆ ಯೇಸುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ಆರಾಧನೆ ಆರಾಧನೆ ಯೇಸುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ಬಲದಿಲ್ಲದಿರುವಾಗ ನನ್ನನ್ನು ನೀ ಬಲಪಡಿಸಿದೆ యేసయ్య. ಬಲವಿಲ್ಲದಿರುವಾಗ ನನ್ನನ್ನು ನೀ ಬಲಪಡಿಸಿದೆ యేసయ్య. ನನ್ನ ಬಲವು ನೀ, ನನ್ನ ಬಂದೆ ನೀ, ನನ್ನ ಬಲವು ನೀ, ನನ್ನ ಬಂದೆ ನೀ. ಎಂದೆಂದು ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ಎಂದೆಂದು ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ಆರಾಧನೆ ಆರಾಧನೆ ಯೇಸುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ಆರಾಧನೆ ಆರಾಧನೆ ಯೇಸುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ಆರಾಧನೆ 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 ಯೇಸುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ಆರಾಧನೆ 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 ಯೇಸುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. கன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்களோடு கூட தேவனே இடைப்பட்டு பேசும். எங்களோடு கூட ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினாலே எங்களை நீர் சந்தித்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுமையாக தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம். Dedicate your body, soul and spirit to the Father, to the Son and to the Holy Spirit. பிதா குமாரன் பரிசுத்தாவினால் எல்லாரும் பிரதிஷ்டை பண்ண போகிறோம். வாய்களை திறந்து செபிக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. பின்மாற்றத்தில் இருக்கிறவர்கள் ஜெபிக்க முடியாது, பாவத்தில் இருக்கிறவர்கள் ஜெபிக்க முடியாது. பரிசுத்தமான ஒரு காரியம் இது. ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஒரு தனிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு நமக்கு தேவையாக இருக்கிறது. அது கடைசி காலமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10 to 13 வரைக்கும் சொல்லுகிறபடி
பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாக இருக்கும்படியாக அப்படியே சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ளுங்கள். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் உங்களுக்கு யுத்தங்கள் அல்ல, ஆவிகளோடும் துரைத்தனங்களோடும் அந்தகார லோகாதிபதி சக்திகளோடும் வான மண்டலில் இருக்கிற பொல்லாத ஆவிகளோடும் சேனைகளோடும் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்க திராணியுள்ளவர்களாய் இருக்கும்படியாக தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறபடி நாம் எல்லாம் ஒப்பு கொடுக்க போறோம். எல்லாரும் வாய் திறந்து ஜெபம் பண்ணுவோம். சரண்டர். ஹல்லேலூயா. ஓராபாலா காபா காதா ராகா தாரா காதா ராகா பாபா உராதாலா காதா ராகா மாமா நகாடா பாரா தாலா ராகா பாபா ராகா ஓராபாலா காடா ராகா தாலா ராகா பாபா ராகா பாபா ராகா. ஓ எல்லா அந்தகார வல்லமைகள், அந்தகார தீய சக்திகள், எல்லா துஷ்ட மிருகங்கள், துஷ்ட ஆவிகள், துஷ்ட கிரியைகளை மத்தேயு 18:18 சொல்லுகிறது, பூலோகத்தில் நீங்கள் எதை கட்டுவீர்களோ அவைகளை பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே, வல்லமையுள்ள நாமத்தினாலே, இந்த third day fasting prayer, இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலுமே அன்றி வேறு எவ்விதத்தினாலும் போகாது என்று சொன்னவரே, இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே as a church of God சபையா இணைந்து சபைக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பலவானுடைய ஆவிகளையும், பலவானுடைய செயல்களையும், பலவானுடைய தந்திரங்களையும் சபையா இணைந்து பூமியிலே கட்டுகிறோம். ஆமென். அது பரலோகத்திலே கட்டப்படுவதாக, அது பரலோகத்திலே கட்டப்படுவதாக, பரலோகத்திலே கட்டப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே இந்த சபைக்காய் வைத்திருக்கிற மிகாவேல் தூதன் பட்டயத்தோடு இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இந்த சபையிலே காணப்படுவதாக. இதோ தேவனுடைய அக்கினி இறங்கிக் கொண்டிருக்கிறது, தேவனுடைய அபிஷேகம் இறங்கிக் கொண்டிருக்கிறது, தூதர்கள் இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கின்றார். Praise the Lord. Hallelujah. கர்த்தாவே, இந்த நேரத்துடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய அபிஷேகத்தையும் கர்த்தருடைய பிரசன்னத்தையும் நீங்க இந்த இடத்துல விடுவித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். 2 நாளாகம புஸ்தகத்திலிருந்து 20ஆம் அதிகாரம் 1-30 வரைக்கும் இந்த வசனங்களை நாம் இன்றைக்கு தியானம் செய்ய போகிறோம். 2 Chronicles chapter 20 verses 30. Praise the Lord. Battle, from battle to blessings. Hallelujah. யுத்த காலத்திலிருந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு எப்படி நாம் போக போகிறோம் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். Praise the Lord. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு யுத்த களம், இதை நாம மறக்க கூடாது. Hallelujah. யுத்த காலத்திலே நாம் இருக்கின்றோம், யுத்தத்தை செய்கிறவர்களாக இருக்கிறோம். We are facing everyday battles. Hallelujah. Maybe it may be, hallelujah, battles in your physical body or you are emotionally, hallelujah. இல்லை என்று சொன்னால், hallelujah, உன்னுடைய ஆவிக்குரிய விதத்திலே நீங்கள் யுத்தத்திலே கடந்து போகிறவர்களாக இருக்கலாம். Hallelujah. How we are going to receive from battle to blessings. Hallelujah. ஒரு யுத்த காலத்திலிருந்து, ஒரு யுத்தமான சூழ்நிலையிலிருந்து எப்படி தேவனுடைய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் எப்படி பெற்றுக்கொள்ள போகிறோம் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எவ்ரிடே, அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக விதமான யுத்தங்களை நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சிலர் ஜனங்கள் தன்னுடைய சிந்தனையிலே
அவர்களுக்கு அநேக யுத்தங்கள் இருக்கலாம். சிலருக்கு தங்களுடைய தனிப்பட்ட விதத்திலே சில குறிப்பிட்ட பாவத்தோடு அவர்கள் யுத்தம் பண்ணி கொண்டே இருக்கலாம். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு விதமான பலவீனங்கள் காணப்படலாம். ஹல்லேலூயா. அந்த பலவீனத்திலிருந்து வெளிவர முடியாதபடி அவர்கள், ஆண்டவரே நான் பரிசுத்தமாக வாழ வேண்டும், நான் உண்மையாக வாழ வேண்டும், தேவனுக்கு பிரியமாக பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டும் என்று ஒரு விரும்பி அவர்கள் செபித்து கொண்டிருக்கும் பொழுது கூட அவர்களை அறியாமல் அந்த பாவங்கள் அவர்களை மேற்கொள்ள வரலாம். அதிலே அநேகர் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கலாம். இது ஒரு விதமான யுத்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சிந்தனை விதத்திலே யுத்தமாக இருக்கிறது. இன்னும் சிலர் தங்களுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய வியாதிகள், ஹல்லேலூயா, இந்த வியாதி ரொம்ப எனக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறது. எவ்வளவுதான் நான் ஜெபம் பண்ணினாலும், எவ்வளவுதான் நான் தேவ சமூகத்தில் காத்திருந்து உபவாசம் பண்ணினாலும், இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய இந்த விதமான பலவீனங்கள் என்னை விட்டு விலகாமல் இருக்கிறது என்று சொல்லி அந்த பலவீனத்தோடு போராடி கொண்டிருக்கலாம். ஹல்லேலூயா. இன்னும் சிலர், ஹல்லேலூயா, ஆவிக்குரிய விதத்திலே அநேக விதமான போராட்டங்கள், ஹல்லேலூயா, ஜெபிக்க முடியாத ஒரு போராட்டம், பைபிள் வாசிக்க முடியாத ஒரு போராட்டம். இந்த போராட்டங்கள் நமக்கு உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. யோவான் 16ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், உங்களுக்கு என்னிடத்திலே சமாதானமாய் இருக்கும்படியாக உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன என்று கர்த்தர் சொல்லுகிறார், இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன்கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆண்டவர் முதலாவது அந்த வார்த்தை எதுக்கு சொல்லுகிறார்? இந்த ஹல்லேலூயா, உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கட்டும், என்னிடத்திலே சமாதானமாயிருங்க, உங்க உபத்திரவங்களுக்கு ஹல்லேலூயா ஒரு பதில் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்று சொன்ன கர்த்தர் மறைமுகமாக அந்த இடத்துல நீங்க படுகிற உபத்திரவங்கள், பாடுகள் என் நிமித்தமாய் வருகிறதல்ல, என்னிடத்திலே நீங்கள் சமாதானமாய் இருக்க பழகுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அநேக யுத்தங்கள், போராட்டங்கள் வருகிற பொழுது நாம் ஆண்டவரை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட போராட்டம் ஆண்டவரே பதில் தருவதில்லையா, விடுதலை தருவதில்லையா என்று சொல்லி we are fighting with God. Praise the Lord. ஆனால் சத்தியத்தை உண்மையாய் நாம் புரிந்து கொள்ளுகிற பொழுது வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் கடைசி வார்த்தை சொல்லுகிறது, யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தைகளை படி நடக்க தங்களுடைய மனதை ஒப்பு கொடுக்கிறார்களோ, யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, வலுசர்பமானது அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண புறப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். வலுசர்பம் என்று சொன்னால் சாத்தானுடைய வல்லமையை குறிக்கிறது. சர்ப்பமே அல்ல, அந்த சர்ப்பத்துக்கு எப்படி ஒரு பவர் இருக்கிறதோ அதை போல அந்த வலுசர்பத்திடத்திலிருந்து எந்த ஒரு மிருகமும் தப்பித்து கொள்ள முடியாது. சாத்தானுடைய தந்திரங்கள் அப்படியாக இருக்கிறது. யுத்தம் பண்ணும் பொழுது அந்த யுத்தத்திலே சாத்தான் ஜெயிக்கிற விதமாக அங்கே காணப்படுகிறது. அது யாருக்கு விரோதமாய் எழும்புகிறது? யாரெல்லாம் தங்களுடைய உள்ளத்திலே தீர்மானித்து நான் இந்த வார்த்தையின்படி, வசனத்தின்படி என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும், ஒவ்வொரு வார்த்தைகளை நீங்கள் வாசித்து ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி ஜெபிக்கிற பொழுது ஒரு சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இட் இஸ் நாட் ஈஸி. ஹல்லேலூயா. யூ ஹேவ் டு ஃபைட் யுவர் பேட்டில். ஹல்லேலூயா. ஒரு யுத்தம் பண்ண வேண்டும். அந்த யுத்தத்தை குறித்து தான் கர்த்தர் இன்னைக்கு பேசுகிறார். ஹல்லேலூயா. தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். We are not wrestled against flesh and blood. Hallelujah. We don't have a fight with flesh and blood. Hallelujah. மனிதர்களுக்குள்ளாக கிரியை செய்கிற, மனிதர்களை பயன்படுத்துகிற அந்த ஆவிகளுக்கு விரோதமாக நாம் எதிர்த்து நிற்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. இது மாதிரி அநேக காரியங்கள் உண்டு. ஸ்தோத்திரம். இந்த இடத்துல 2 Chronicles chapter 20 verses 1 to 30. We are going to meditate within 3 points from this. King Jehoshaphat தேவனுடைய பார்வையில் ஒரு உத்தம உண்மைமா இருந்தார். கடந்த வாரத்தில் பார்த்தோம். ஆனால் இந்த வாரத்தில் வித்தியாசமாக இதை தியானம் பண்ண போகிறோம். இந்த யுத்தத்தை ஜெயித்து தேவனுடைய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம், ஹல்லேலூயா, 3-12 வசனம். ஹல்லேலூயா. அதற்கு முன்பதாக முதல் வசனத்திலே 2வது வசனத்திலே பார்க்கிற பொழுது யோசபாத் ராஜா இஸ் கெட்டிங் ஒன் மெசேஜ். உனக்கு விரோதமாக 3 ராஜ்யங்கள்
விரோதமாக எழும்பி வருகிறது என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. 3 ராஜ்யம் உனக்கு விரோதமாக எழும்பி வருகிறது, நீ அதை குறித்து நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். யார் யார் என்று சொல்லுகிற பொழுது, அல்லேலூயா, மோவாபியர், அம்மோன் புத்திரர், எமோனைட்ஸ். அல்லேலூயா. 3 கிங்டம் யூதா ராஜாவுக்கு விரோதமாக அப்பொழுது இஸ்ரவேல் தேசம் 2ஆக பிரிக்கப்பட்டது. அல்லேலூயா. எப்பொழுது சாலமோன் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிற பொழுது கர்த்தர் சொன்னார், நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்கிறதினாலே இந்த இஸ்ரவேல் தேசம் I am going to divide into 2. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் தேசம் வேறு, யூதா என்று சொல்லி பிரிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. சதர்ன் கிங்டம் அண்ட் நார்தர்ன் கிங்டம். ஹல்லேலூயா. அப்பொழுது இந்த யூதா தேசத்துல தான் ஹல்லேலூயா யோசபாத் ராஜா ஆட்சி செய்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. அதே போல தாவீது இந்த யூதா தேசத்திலும் இஸ்ரவேலையும் சேர்த்து அவர் ஆட்சி செய்து கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இந்த யூதா தேசத்துக்கு விரோதமாக 3 ராஜ்யங்கள் விரோதமாக எழும்பி வருகிறது. இந்த மோவாபியர் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில எடுத்துக்கொள்ளுகிற பொழுது மனிதனுக்கு விரோதமாக எழும்பி வரக்கூடிய பாவமான, அசுத்தமான, விபச்சார, வேசித்தன ஆவிகள் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி வருகிற ஒரு யுத்தங்களாக இருக்கிறது. இன்றைக்கு நடக்கக்கூடிய காரியங்கள், இன்று நடக்கக்கூடிய யுத்தத்தில் இன்னைக்கு சத்துருவானவன் ஒவ்வொரு விசுவாசியும் அவன் பாதிக்கப்படுகிற இடம், அவன் விபச்சார வேசித்தனத்தின் ஆவியை சிந்தனைகளுக்குள்ளாக அனுப்புகிறான். இதிலே போராடி ஜெயிக்க முடியாத அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் போராட்டத்திலே சோர்ந்திருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. எமோனைட்ஸ் என்றார். எமோனைட்ஸ். ஹல்லேலூயா. ஏசாவின் புத்திரர்கள். இந்த ஏசாவின் புத்திரர்களுடைய ஆவி என்னவென்று சொன்னால், கர்ப்பத்திலே இருக்கக்கூடிய குழந்தைகளை கர்ப்பத்திலேயே கலைக்கின்றது. ஹல்லேலூயா. எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஏசாவினுடைய சந்ததி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு குழந்தை வயிற்றில் இருக்கிற பொழுது அந்த ஸ்திரீகளை பிடித்து வயிற்றை கிழித்து அந்த குழந்தைகளை சாவடித்து விடுவார்கள். ஏனென்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே இருந்து ஒரு ஆண் பிள்ளை பிறந்து விட்டால் அந்த ஆண் பிள்ளைகள் நமக்கு விரோதமாக யுத்தம் வந்து விடும் என்று சொல்லி அவர்கள் அந்த மாதிரி காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு அம்மோன் புத்திரர்கள் தேவனுடைய அன்பு இல்லாதபடி, ஹல்லேலூயா, அந்நிய விக்கிரகங்களை, அந்நிய காரியங்களை தன் தேசத்திலே கொண்டு வரக்கூடிய காரியங்கள். இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த 3 விதமான யுத்தங்கள் சபைக்கு விரோதமாக, ஆத்துமாக்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறது. ஹல்லேலூயா. எப்படியாவது உன் வீட்டுக்குள்ளே ஹல்லேலூயா விக்கிரக ஆராதனை செய்யக்கூடியதான எப்படியாவது ஒரு ஆட்களை உன் வீட்டுக்குள்ளே கொண்டு வரும்படி சாத்தான் திட்டம் போடுவான். அது உன்னுடைய ஹல்லேலூயா மகன் மூலமாக இருக்கலாம், மகள் மூலமாக இருக்கலாம். ஹல்லேலூயா. அதை குறித்து ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இதுதான் இந்த கடைசி காலத்தில் நடக்கக்கூடிய யுத்தங்கள். யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக இந்த 3 யுத்தங்கள் வருகிறது. நமக்கு அப்படி என்ன பெரிய யுத்தங்கள் வருகிறது என்று சொன்னால், இந்த 3 காரியங்களை குறித்து நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இவைகளை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்து தேவனுக்கு முன்பதாக தோற்று போனவர்களாக நிற்கத்தக்கதாக, சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொள்ள தகுதி இல்லாதவர்களாக, பரிசுத்தம் இல்லாதவர்களாக மாற்றும்படி சத்துருவானவன் போராடி கொண்டிருக்கின்றான். எப்படியாவது பரலோக ராஜ்யத்தை நீ சுதந்திரிக்க கூடாது, எப்படியாவது தேவனுடைய வல்லமையை சுதந்திரிக்க கூடாது என்று சொல்லி உன்னை ஒரு தோல்வியிலே போடும்படி சத்துரு போராடி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த 3 நாட்கள் உபவாச ஜெபத்திலே 3வது நாட்களிலே தேவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுப்பாராக. ஹல்லேலூயா. உன்னுடைய சிந்தனையில போராடுகிற இந்த போராட்டங்கள் எல்லாமே உன்னை அழிக்க வரக்கூடியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. உன்னை நிர்மூலமாக்கக்கூடியதா இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் இன்னைக்கு யோசபாத் ராஜாவின் மூலமாக கர்த்தர் நமக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த யுத்தம் வருவதற்கு முன்பதாக யோசபாத் ராஜா செய்த காரியங்கள், ஆண்டவரை நோக்கி ஜெபித்தான், உபவாசம் பண்ணினான், யூதா ஜனங்களை கூப்பிட்டான், உபவாசம் பண்ணினான், கர்த்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தான். கர்த்தர் அவனுக்கு பதில் கொடுத்தார். ஹல்லேலூயா. யூத மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் அந்த திரளான ஆர்மிக்கு, திரளான சோல்ஜருக்கு, அந்த திரளான யுத்தம் பண்ணுகிற ஜனங்களுக்கு
கொஞ்சம் கூட பயப்பட வேண்டாம். ஏனென்று சொன்னால் இது உங்களுடைய யுத்தம் அல்ல, இது என்னுடைய யுத்தம். நான் உங்களுக்கு வெற்றியை தருவேன் என்று ஹல்லேலூயா கர்த்தர் சொல்ல ஆரம்பித்தார். உடனே யோசபாத் ராஜா அந்த வார்த்தையை நம்பினான், ஜனங்களை ஆயத்தப்படுத்தினான், ஜனங்களுக்கு விசுவாசத்தை ஊட்டி எப்படியாவது எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆயத்தப்படுத்த ஆரம்பித்தான். அவர்களை ஆயத்தப்படுத்தின பிறகு அவர்களுக்காக ஹல்லேலூயா உற்சாகப்படுத்தத்தக்கதாக ஹல்லேலூயா ட்ரஸ்ட் இன் காட் அண்ட் ட்ரஸ்ட் இன் ஹிஸ் ப்ராஃபெட் அப்படின்னு சொல்லி விசுவாசிங்கள், ஹல்லேலூயா கர்த்தரை விசுவாசிங்கள், அவருடைய தீர்க்கதரிசியை நம்புங்கள் என்று சொல்லி கர்த்தரால் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை நம்புங்கள் என்று சொல்லி எல்லாருடைய மனதையும் திடப்படுத்த ஆரம்பித்தார். திடப்படுத்தின பிறகு அவர்கள் கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தார்கள். கர்த்தர் யுத்தம் பண்ண ஆரம்பித்தார். எப்படி என்றால் ஹல்லேலூயா 3 ராஜ்யங்கள் வேதம் சொல்லுகிறது ஒருவர் அழிக்கும்படியாக அவர்களே உதவி செய்தார்கள் என்று. 3 ராஜ்யங்கள் எழும்பின. அந்த 3 ராஜ்யங்களும் ஒருவருக்கு அழித்து நிர்மூலமாக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து பார்க்கிற பொழுது எல்லாம் மடிந்து செத்து காணப்பட்டார்கள். ஹல்லேலூயா. உடனே அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அவர்கள் கொண்டு வந்த உயர்ந்த வஸ்திரங்கள் எல்லா உடைமைகள் எல்லாம் அங்கேயே இருக்கிறது. இப்போ 3 நாட்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அதெல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க. ஹல்லேலூயா. அதை கலெக்ட் பண்ணி எல்லாம் எடுத்து அதை அவங்களுக்காக வைத்து கொண்டு கடைசியில் எகைன் அண்டவரை துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. பெராக்காவில் இது என்று பெராக்கா என்று பெயர் வைத்தார்கள். பெராக்கா என்றால் தேவனுடைய ஆசீர்வாதம் என்று அதுக்குரிய பொருளாக இருக்கிறது. Praise the Lord. What you have to do, if you see any battle, if you see any things coming against you or your body maybe against you, praise the Lord. உன்னுடைய சரீரமே உனக்கு விரோதமாக காணப்படலாம், உன்னுடைய ஹெல்த் உனக்கு விரோதமாய் காணப்படலாம். என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. யோசபாத் ராஜா 3-12 வசனம் நீங்க வாசிக்க வேண்டாம். அந்த 3-12 வசனத்துல யோசபாத் ராஜா என்ன செய்தார்? ஹல்லேலூயா. Pray before the battle. First point, pray before the battle. Praise the Lord. Pray before the battle. So we have taken verses 3 to 12. இதுல போட்டிருக்கிறது அவர்கள் எப்படி ஜெபித்தார்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், யுத்தம் பண்ண ஹல்லேலூயா நீங்கள் கடந்து போவதற்கு முன்பதாக, உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள் வருகிறதுக்கு முன்பதாக நீங்கள் ஜெபிக்க ஆரம்பியுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ப்ரே. ஜெபம் இல்லாமல் எந்த காரியம் நடக்க முடியாது. ஜெபம் தான் தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய அபிஷேகத்தையும் தேவனுடைய கிருபையும் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவருக்கு பயம் வர ஆரம்பித்து விட்டது. ஹல்லேலூயா. அந்த பயம்தான் ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. வாசிப்போம் 3வது வசனம் வாசிப்போம். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுவதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறினான். ஹல்லேலூயா. ஜெபம் இன்னொன்று, ஜெபத்தோடு கூட ஃபாஸ்டிங். Praise the Lord. Matthew chapter 17 verses 21 says, Matthew 17:21, இந்த ஜாதி பிசாசுகள் ஜெபத்தினாலும் உபத்தினாலும் அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். Praise the Lord. ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்தது. ஹல்லேலூயா. சில this kind of spirit will go by fasting and prayer. Say praise the Lord. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய யுத்தத்தை ஜெயிக்க ஒரே வழி உபவாச ஜெபம். உபவாசத்தோடு கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக கர்த்தர் நமக்கு பதில் தர வரவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபம் ரொம்ப முக்கியமானது. ஜெபம். ஹல்லேலூயா. அந்த ஜெபத்தை எப்படி செய்ய வேண்டும்? 6வது வசனத்தை வாசிக்கிற பொழுது முதலாவது அவர் சொல்லுகிற ஜெபம், ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிறார். முற்பிதாக்களின் தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கிற பொழுது எகிப்தில் இருக்கிற ஜனங்களுக்கு என்னுடைய நாமம் தெரியாது. அதற்காக என்னுடைய பரிசுத்தவான்களின் பெயரை முதலாவது சொல்லி அப்புறமா என்னை சொல்லு என்று கர்த்தர் மோசேவுக்கு கர்த்தர் சொன்னார். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும். ஹல்லேலூயா. அப்பொழுது பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவானவர் தேவனானவர் தம் ஜனங்களுக்கு
அறிமுகப்படுத்துகிற பொழுது பரிசுத்தவான்களின் பெயரை முதலாவது போடுகிறார். அப்படி என்றால் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள். அல்லேலூயா. அதைத்தான் யோசபாத்து ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிறான். என்ன ஜெபிக்கிறான்? ஆண்டவரே, நீர் முற்பிதாக்களின் தேவன். பிரைஸ் தி லார்ட். நான் சும்மா போயிட்டு ஜெபிக்கிறதில்ல. Before you are going to pray, you should know to whom you are praying. Hallelujah. சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன், என்னுடைய முற்பிதாக்களின் தேவனிடத்திலே நான் ஜெபிக்கிறேன். அவர் பதிலை கொடுத்தார். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் இப்படிப்பட்ட ஒரு நன்மையை கர்த்தர் கொடுப்பதற்கு காரணம், ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். ஈசாக்கு தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். யாக்கோபு தேவனுக்கு கீழ்ப்படிந்தார், யுத்தம் பண்ணினார். அவருடைய வாழ்க்கையில் அநேக பலவீனங்கள் இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். எல்லா பரிசுத்தவான்களிடத்திலே பலவீனங்கள் உண்டு. அந்த பலவீனங்களை அவர்கள் யுத்தம் பண்ணினார்கள். அந்த பலவீனத்தின் மத்தியிலே கர்த்தர் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் அநேக பலவீனங்கள் இருக்கலாம். சாத்தான் சொல்லுவான், இதோ உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பலவீனம் இருக்கிறது, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கிறது, உங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்தம் இல்லை, உங்களுடைய வாழ்க்கையில நீதி இல்லை, உங்களுடைய வாழ்க்கையில உத்தமம் இல்லை என்று சொல்லலாம். உன்னுடைய ஜெபத்தின் வல்லமையை குறைக்கலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிற நாம், நீதிமானாக்கப்பட்டிருக்கிற நாம், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற எவனுக்கும் நித்திய ஜீவன் என்று நீதிமானாக கர்த்தர் அவரை மாற்றுகிறார். இயேசு கிறிஸ்து தேவன் என்று விசுவாசிக்கிறவன் கர்த்தர் சொல்லுகிறார், அவர்களுக்கு பாவ மன்னிப்பை கர்த்தர் சொல்லுகிறார். Praise the Lord. Hallelujah. எப்பொழுதும் ஐயோ நான் பரிசுத்தம் இல்லையே, ஐயோ நான் இன்னுமாக பரிசுத்தமாக வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு அந்த எண்ணங்கள் கொடுத்ததே பரிசுத்த ஆவியானவர். உன்னை இன்னும் பரிசுத்தப்படுத்ததான் தேவன் கொண்டு வந்திருக்கிறார். You don't judge your life. Hallelujah. Hallelujah. Don't allow others to judge. Hallelujah. God is our judge. Hallelujah. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. We are all eligible to pray to God. Praise the Lord. சாத்தான் யார் சொன்னது? எவன் சொன்னான்? ஆண்டவர் கேட்கிறார், யார் உனக்கு சொன்னது? அந்த ஆதாமை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், யார் உனக்கு சொன்னது? ஹல்லேலூயா. யார் உனக்கு சொன்னது என் சமூகத்தில் வரக்கூடாதபடி? ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் தைரியமாய் தேவனுடைய கிருபாசனத்தண்டை வந்து ஜெபிப்பதற்காகத்தான் தம்முடைய பரிசுத்த இரத்தத்தை செலுத்தினார். அவருடைய இரத்தத்தினாலே ஹல்லேலூயா பிரிவினையாக்கப்பட்டவர்களை ஒன்றாக்கத்தக்கதாக the blood of Jesus. Hallelujah. Reconciling with God. Hallelujah. You call up the blood of Jesus. Say blood of Jesus. Say blood of Jesus. Say blood of Jesus. Thank you Father. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. There is no condemnation. Hallelujah. உங்களை தேவன் நியாயம் தீர்க்க அழைக்கவில்லை, நியாய தீர்ப்பு கொடுக்க அழைக்கவில்லை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய இரத்தத்தினாலே பிதாவோடு ஒப்புரவாக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துதானே பிரதான ஆசாரியராய் நமக்காய் பிதாவினிடத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறவர், ஜெபிக்கிறவர். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல், நம்மை போல சோதிக்கப்பட்டு பாடுபட்டு உபத்திரப்பட்டு சோதனைகளை ஜெயித்து பாவம் இல்லாதவராக அவர் நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறார். Come boldly to the presence of God in Jesus name. Every spirit that condemns the mind, I rebuke it in Jesus name. Every mind should be free in Jesus name. Urakebala shalaha riyakena mahadura rekarabala ragababa o sharagadala raga. You say, I am righteous, I am washed by the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தாலே நான் கழுவப்பட்டேன். Can you say one more time? இயேசுவின் இரத்தத்தாலே நான் கழுவப்பட்டேன். So you're unable to say blood of Jesus. You're unable to say blood of Jesus. Hallelujah. Say blood of, I am washed by the blood of Jesus. Praise the Lord. If I have anything wrong, I go to God. I will say, this is my weakness. This is my weakness. I am fighting with this battle. If you have sinful, hallelujah, habit, unable to leave, go to God. Praise the Lord.
ஹல்லேலூயா. ஆறாவது வார்த்தையில் அவர் ஜெபிக்கிற ஜெபத்தை பார்க்கும் பொழுது, ஜெபத்திலே தேவனுடைய நாமத்தை கனப்படுத்த வேண்டும். You should honor God when you pray. We can learn from King Jehoshaphat. இரண்டாவது வார்த்தையில் இரண்டாவது லைன்ல சொல்லுகிறார், பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவா தேவன். நம்முடைய தேவன் எங்க இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறார். தமக்கு சித்தமானவை பூமியிலே செய்கிறார். அடுத்து சொல்லுகிறார், தேவரீர் சகல ஜாதிகளுடைய ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகிறவர் நீர். So you know that who is Jesus, who is God. எல்லாத்தையும் ஆளுகை செய்கிறவர். Praise the Lord. பூமியில் இருக்க எல்லா ராஜாக்களையும் ஆளுகிறவர். ஆமென், ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களை கொண்டு வருகிற சத்துருவை அழிக்க அவரால் முடியாதா? முடியும். பூமியில் எல்லா ராஜ்யத்தையும் அவர் தான் ஆளுகிறது. இப்போ இந்த ராஜாவுக்கு எவ்வளவு அறிவு இருக்கு. எல்லாருடைய ஜெபம் ஏன் கேட்கப்படலைன்னா, they don't have personal Bible study. பர்சனலாக உட்காந்து பைபிளை நல்லா படித்து அதில் ஒவ்வொரு சத்தியங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறதுனால தான் அநேகருடைய ஜெபத்துக்கு பதில் வரல. You cannot pray that when you prayed first prayer, இரட்சிக்கப்படும் பொழுது முதலாவது நீ ஆரம்பத்தில் ஜெபித்தது போல் இப்போவும் ஜெபிக்க முடியாது. நீ ஜெபிக்கும் போது கர்த்தரிடத்தில் ஞானத்தை எதிர்பார்க்கிறார், அறிவை எதிர்பார்க்கிறார், புத்தி எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, because he knows my name. அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் உன் உயர்ந்த அடக்கலத்தில் நான் வைப்பேன். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்று முதலாவது நமக்கு நல்ல ஒரு அறிவு வர வேண்டும். ஆமென். அதற்கு அவர் சொல்லுகிற அடுத்தது, ஹல்லேலூயா, ஒருவரும் எதிர்த்து நிற்க கூடாதே. நீ வணங்குற ஆண்டவரை எப்படி புரிந்து வைத்து கொண்டிருக்கிறாய், அதை வைத்துத்தான் உன்னுடைய வாழ்க்கையிலே வெற்றியா தோல்வியா. Praise the Lord. He is not only healer, he is not only watchman, he is not only doctor, he is not only miracle worker, he is the God of this universe. No man, no power can withstand against God. நமக்கு விரோதமாக எந்த வல்லமை எதிர்த்து நிற்க முடியாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கின்றார். அவருடைய ஜெபத்துக்கு சீக்ரெட், அந்த பதிலுக்கு சீக்ரெட்டே தேவன் மேல் வைத்திருக்கிற ஒரு அறிவு. ஜெபிக்கிறவனுக்கு அறிவை கர்த்தர் வேண்டும் என்று கேட்கிறார். அந்த அறிவோடு கூட நாம் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏனென்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, வேதத்தை கேளாதவனுடைய ஜெபம் அருவருப்பு. It is abomination unto God if you don't know the Bible word. நல்ல வார்த்தைகளை வாசித்து தியானித்து நரம்புகளிலும் எலும்புகளும் சதைகளிலும் ஊன்களிலுமே தேவனுடைய வார்த்தைகள் நிரப்பப்பட்டிருக்கிற பொழுது, when you say God, you will say, here I am. What do you want? Praise the Lord. Can you able to listen his voice? அப்படிப்பட்ட ஒரு உன்னத அழைப்பிலே அப்படித்தான் வாழும்படி ஒவ்வொரு விசுவாசிகளையும் தேவன் அழைத்திருக்கிறார். When you pray, you must be able to listen his voice. இன்னைக்கு ஜெபம் பண்ணி என்னைக்கோ பதில் வருகிறதல்ல, ஜெபித்து பதிலை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை உனக்கு தேவை என்று சொன்னால், தேவனை குறித்திருக்கிற அறிவு உனக்கு தேவை. அவருடைய சமூகத்தில் உனக்கு கிடைக்கும், ஜெபத்தில் உனக்கு கிடைக்கும், தேவனுடைய ஆலயத்தில் வந்து காணப்படும் பொழுது கிடைக்கும். ஹல்லேலூயா. யோசபாத் ராஜா அவர் தேவனுடைய ஆலயத்தில் வந்து அவர் ஜெபித்தார். அடுத்தது ஹல்லேலூயா, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஜெபத்திலே you have to remind God for his promises. நமக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை ஜெபத்திலே தேவனிடத்திலே சொல்ல வேண்டும். என்னென்ன வாக்குத்தத்தங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார், உன்னுடைய சூழ்நிலைக்கு தகுந்த ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுத்திருப்பார். அந்த வார்த்தையை வைத்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இவர் என்ன ஜெபம் பண்ணுகிறார் என்று சொன்னால், அவர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, 9வது வசனத்திலே 10வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, எங்கள் மேல்
ஹல்லேலூயா. 2 நாளாகும் புஸ்தகம் 20ஆம் வசனத்தில் 20ஆம் அதிகாரத்திலிருந்து தான் நாம பேச போகிறோம். எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்கி இருக்கிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு இரட்சிப்பீர் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய வசனத்தை ஞாபகப்படுத்துகிறார். 2 நாளாகம புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 13-14 சாலமோன் ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணி அந்த ஆலயத்தில் அவர் ஜெபம் பண்றார். அந்த ஆலயத்தில் தான் யோசபாத் ராஜா ஜெபம் பண்றார். யோசபாத் ராஜா என்ன ஜெபிக்கிறாருன்னா சாலமோன் சொன்ன ஜெபத்தை அப்படியே சொல்லுகிறார். சாலமோன் அந்த ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணின பிறகு அந்த ஆலயத்தில் வந்து அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, எங்களுக்கு தண்டனை நீ கொடுத்து விட்டால், பட்டயம் வருமானால், கொள்ளை நோய் வருமானால், ஹல்லேலூயா, பஞ்சம் வருமானால், நாங்கள் எங்களை தாழ்த்தி நாங்கள் ஜெபிக்கிற பொழுது எங்களுக்கு நீங்கள் பதில் தாரும் என்று சொல்லி அவர்கள் ஹல்லேலூயா அங்க ஜெபம் பண்ணி இருக்கிறார். அதே ஜெபத்தை யோசபாத் ராஜா ஆண்டவர்கிட்ட சொல்லுகிறார், ஆண்டவரே, இந்த இடத்துல எங்களுக்கு விரோதமா பட்டயம், பஞ்சம், ஹல்லேலூயா, இந்த மாதிரி தீமைகள் எல்லாம் எங்களுக்கு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ நாங்கள் நோக்கி கூப்பிடுகிறோம். பஞ்சம் இதெல்லாம் wrath of God. ஒரு வேளை நீங்கள் நான் அந்த பாவம் பண்ணினதுனால தான் எனக்கு கர்த்தர் தண்டித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு உங்களுக்கு உணர்வு வருமானால் கர்த்தர் சொல்லுகிறார், வார்த்தை சொல்லுகிறார், இன்னைக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை மன்னிப்பார் என்று யோசபாத் ராஜா மூலமாக கர்த்தர் நம்மோட பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய திட்டம் இல்லாமல், கர்த்தருடைய பிளான் இல்லாமல் யாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியாது, யாரும் இயேசுவிட்ட வர முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட தண்டனை உனக்கு விரோதமாக இருக்குமானால் நீ என்னை நோக்கி கூப்பிடு. ஒருவேளை கர்த்தரே உன்னை அடிச்சிட்டாருன்னு சொல்லி உன் மனசுக்கு வருதா? கர்த்தர் என்னை தண்டிச்சிட்டாருன்னு உன் மனசுக்கு வருதா? கர்த்தருடைய யோசபாத் ராஜா சொல்லுகிறார், come to God and pray and repent and pray. ஆண்டவரே, என்னை மன்னியும். அதுதான் சொல்ல 2 நாளாகும் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் ஹல்லேலூயா 14 சொல்லுது, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு ஹல்லேலூயா நான் சேமத்தை கொடுப்பேன். I will heal the land. நான் சுகமாக்குவேன். ஹல்லேலூயா. Simple thing, repent. He is ready to forgive. The blood of Jesus is available. Hallelujah. To purify your life. Why we need to be purified? We have to meet God. இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகை அதி சமீபமாக இருக்கிறது. ஒருவேளை இன்று வரலாம், ஆராதனை நேரத்தில் இயேசு வரலாம். அதற்காக இயேசுவின் ரத்தம் ஜெபித்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உள்ளத்தில் ஜெபம் பண்ணிக்கிட்டே இரு. He is ready to forgive. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவரை மன்னிக்க நீ கிருபையுள்ள தேவனாய் இருக்கிறேன். அதற்கடுத்து அவர் சொல்லி ஜெபிக்கிறார், ப்ராமிஸ். இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வருகிற பொழுது இந்த 3 ராஜ்யங்கள் கர்த்தர் அதை தொட வேண்டாம், அவர்களை சந்திக்க வேண்டாம், அவர்களுக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று கர்த்தர் சொன்னார். யோசபாத்திட்ட சொல்கிறார், ஆண்டவரே, நாங்கள் வரும்போது அவங்கள சும்மா விட்டுட்டோம், ஆனால் இன்னைக்கு எங்களை துரத்த வராங்க, நாங்கள் சுதந்திரித்த நன்மையை அவங்க துரத்த வருகிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. வாசிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். 10வது வசனத்தை, இப்போதும் இதோ இஸ்ரவேல் எகிப்து தேசத்திலிருந்து வருகிற போது அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தாடிய சீமைகள் வழியாய் போக நீ உத்தரவு கொடுக்கவில்லை. ஆகையால் அவர்களை விட்டு விலகி அவர்களை நாசப்படுத்தாதிருந்தார்கள். இப்பொழுதோ இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமை சரிகட்டி தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்கள். The evil spirit. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய நன்மைகள், ஆசீர்வாதங்கள், ஹல்லேலூயா, ஆவிக்குரிய நன்மைகள், ஆவிக்குரிய வரங்கள், ஆவிக்குரிய கனிகள், உங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பு எல்லாவற்றையும் திருட சாத்தான் வருகிறான் என்று இந்த இடத்திலே பார்க்கிறோம்.
இந்த ப்ராஃபட்டிக்காக கர்த்தர் சொல்லக்கூடிய காரியங்கள். அநேகர் ரட்சிப்பை இழக்கக்கூடிய ஒரு எட்ஜில் சிலர் காணப்படுகிறீர்கள். அநேக முறை உங்களை எச்சரித்தும் அந்த காரியங்களை விடாமல் இருக்கிறீர்கள். உங்களுடைய ப்ராப்பர்ட்டி, உங்களுடைய லேண்டு, உங்களுடைய என்னென்ன நன்மைகள் உங்களுக்கு இருக்கிறதோ, உங்களுடைய ஹெல்த் எல்லாத்தையும் திருடும்படியாக சத்துரு ஒரு ரகசியமான திட்டத்தை போட்டிருக்கிறார். அதுதான் சொல்லுகிறார், எங்களை துரத்தி விட வருகிறார்கள். அன்று இவர்களை சும்மா விட்டு விட்டோம், இதோ எங்களுடைய நன்மைகளை திருட வருகிறார்கள். ஹல்லேலூயா. அநியாயமாய் பணத்தை செலவு செய்ய வருகிறார்கள். எத்தனை பேர் இன்னைக்கு அந்த அனுபவம் உண்டு? உங்களுடைய நன்மைகள், உங்களுடைய ஆசீர்வாதங்களுடைய சுகங்கள், ஹல்லேலூயா, உங்களுக்கு இருக்கிறது எல்லா காரியத்தையும் திருட சத்துருவானவன் வருகிறான். வேதம் சொல்லுகிறது, அவன் பேர் திருடன். சமாதானத்தை, சந்தோஷத்தை திருட வருகிறான். ஒவ்வொரு சுச்சுவேஷனும், உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சுச்சுவேஷன் சத்துருவாக்கள் உருவாக்கப்படுகிற அந்த சூழ்நிலைகள், அந்த சூழ்நிலைகளை தான் ரொம்ப ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும். அந்த சூழ்நிலைகள் வருகிற பொழுதுதான் சத்துருவினுடைய திட்டங்கள் அந்த இடத்துல காணப்படுகிறது. யோசபாத் ராஜாவுக்கு விரோதம் அந்த சூழ்நிலை வரும்பொழுது அவன் ஞானமாக இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கர்த்தரிடத்தில் ஜெயத்தை பெற்றுக்கொண்டார். ஜெபம், தாழ்த்தினார், ஆண்டவரை மகிமைப்படுத்தினார், கர்த்தருடைய வார்த்தையை அவருக்கு ஞாபகப்படுத்தினார். ரெண்டாவது காரியம், நாம் செய்யக்கூடிய இந்த யுத்த காலத்தில் நமக்கு விரோதமாய் போராட்டம் வருகிற பொழுது worship before the battle. ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், அவரை ஆராதனை செய்யுங்கள். யுத்தம் வருவதற்கு முன்பதாக, யுத்தத்தை சந்திப்பதற்கு முன்பதாக, யுத்தத்தை செய்வதற்கு முன்பதாக ஜெபித்து கர்த்தரை துதித்து ஆராதனை செய்ய ஆரம்பியுங்கள். தேவன் சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய ஆயுதம் worship. ஆராதனை சாத்தானுடைய வல்லமைகளை அழிக்கக்கூடியது மாத்திரல்ல, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. சதா காலங்களிலும் தலைமுறை தலைமுறையாக சபையிலே இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா. எந்த காரியத்தை நீங்கள் செய்தாலும் அதில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறதா என்று நீங்கள் ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தரை துதியுங்க, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எவ்வளவு நேரம் அவரை ஆராதிக்க முடியுமோ அவ்வளவு நேரமாய் தேவனை ஆராதனை செய்யுங்க. ஆமென். Remember his promises and start worshiping God. நான் உன்னை விடுதலை ஆக்குவேன். தண்ணீர் மத்தியிலே கடந்து போனாலும், ஆறுகள் மத்தியிலே கடந்து போனாலும், தீயின் மத்தியிலே கடந்து போனாலும், அக்னியின் மத்தியிலே கடந்து போனாலும் நீ ஒன்றும் உனக்கு சேதமாகாது என்று சொன்ன தேவனை ஆராதிக்க போகிறோம். Nothing happens. Nothing can shake us. We believe that Jesus. We may face many battles, but Jesus is our winner. He will help us to overcome every battles. Whatever you are going through, say praise the Lord. Say praise the Lord. So they prayed to God. They received the word from God. Praise the Lord. Battle belongs to God. I will fight for you. நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். அசுத்த ஆவிகள் சிந்தனையிலே போராடுகிறதா? விபச்சார வேசித்தன ஆவிகள் சொப்பனத்திலே போராடுகிறதா? மந்திர ஆவிகள், பிசாசின் ஆவிகள் போராடுகிறதா? தூக்கத்தை கெடுத்துக் கொண்டிருக்கின்றதா? உங்களுடைய சரீரத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறதா? கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், எந்த மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள் அவர்கள் முன்பதாகவே கர்த்தர் உங்களை ஒரு ஜெயவாளியாக கர்த்தர் நடக்க தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். Battle belongs to God. The word 15 say, you the கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகி யோசபாத்தே, listen. Listen. Praise the Lord. காதுள்ளவன் கேட்க கடவன். காதுள்ளவன் கேட்க கடவன். ஆண்டவர் சொல்லுகிறார், அல்லல் நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும்
கலங்காமலும் இருங்கள் என்று யார் சொல்லுகிறார்? Thus says the Lord. Hallelujah. கர்த்தர் சொல்லுகிறார், யுத்தம் பண்ணக்கூடிய கர்த்தர் சொல்லுகிறார். Thus says the Lord. கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. Battle belongs to God. Say praise the Lord. Say praise the Lord. Hallelujah. எப்படி நான் ஜெயிக்கிறது, எப்படி மேற்கொள்கிறது? Hallelujah. Just pray. Just worship God. Don't keep anything in your mind. He will take care. Jesus will take care. He will take care. Now, கர்த்தர் சொல்லிட்டார், யுத்தம் பண்ணு, யுத்தம் நான் பண்ணுவேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. அப்பொழுது 18வது வசனத்தில் எப்படி ஆராதிக்கிறாங்க பாருங்க. யோசபாத் தரை மட்டும் முகங்குனிந்தான். ஹல்லேலூயா. முகங்குனி சகல யூத கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தர் என்று பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார். ஹல்லேலூயா. கிங் ஜோசபாத் கர்த்தரை துதிச்சு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அதுதான் ஆராதனைக்கு இருக்கிற பவர். எவ்வளவு நம்ம தேவனை ஆராதனை செய்கிறோமோ அவ்வளவு நமக்கு ஒரு பரிசுத்தத்தை கர்த்தர் தருவார். ரோமர் 1:18 வாசிக்க வேண்டாம், வீட்டில் போய் வாசிங்க. ஏன் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய குணங்கள் எல்லாம் வேறு மாதிரி மாறுகிறது என்றால், அவங்க தேவனை ஆராதனை செய்ய எத்தனை ஆராதனை அவங்க மிஸ் பண்ணுறாங்களோ அத்தனை பாவத்தில் அவங்க விழுவார்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர் கிருபை வேண்டும். அப்போ இந்த ஜெயத்துக்கு அவர் என்ன செய்தார் அப்படின்னா, 20வது வசனத்தை வாசிப்போம். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்திரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். Trust God. Surrender your life, Father, Son and the Holy Spirit. Praise the Lord. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்கு உங்களை முற்றிலுமாய் சரண்டர் பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எந்த பெரிய யுத்தம் இருந்தாலும், எவ்வளவு பெரிய போராட்டமாக இருந்தாலும், submit to God. That means submit to God. I live every sin for life. I live holy life. It is possible. With the help of the Holy Spirit, it is possible. Praise the Lord. One of the உங்களுடைய லைஃப்பில் ஒரு காரியம் வெற்றி பெறுவதற்கான காரியம் ஹோலி லைஃப், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட இயேசுவின் இரத்தத்தினாலும் அவருடைய வார்த்தையினாலும் பரிசுத்தான் வல்லமையினாலும் கர்த்தர் நமக்கு தர வல்லவராயிருக்கிறார். You have to receive the fire of the Holy Spirit to live holy life. Fire anointing, fire baptism. 12 disciples. அதில் ஒருத்தர் யூதாஸ் தேவனை காட்டி கொடுத்து மரித்து போனான். அவனிடத்தில் மத்தியாசை தேர்ந்தெடுத்தாங்க 12 பேர். Then it became 120. இந்த 12 பேரும் the day of Pentecost. Whenever you believe, whenever you see the day of Pentecost, சபைக்கு மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்கிறது. Yes, yes, you should have the day of Pentecost every day. You should have the experience of Pentecost day every day. Praise the Lord. பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதில் தான் நம்முடைய ஜெயம் இருக்கிறது. நீங்கள் காலையில் சாயந்தரம் வரைக்கும் கத்தலாம், ஜெபம் பண்ணலாம், ஆனால் பரிசுத்த வாழ்க்கை ரொம்ப முக்கியம். பரிசுத்தமாக வாழுவேன் யார் விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு 100க்கு 100 பரலோகத்திலிருந்து தேவன் உதவி அனுப்புவார். ஃபஸ்ட்டு உங்கள் மனசில் சிந்தனையில் அது டிசைட் பண்ணும். ஹல்லேலூயா. இல்லாமல் எனக்கு தலையில் அது வருது இது வருது அப்படி வருது இப்படி வருதுன்னா உள்ளத்தில் அப்படி இருக்குது, எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நீ சரியாகணும், நீ விடணும். ஹல்லேலூயா. தீர்மானிக்கணும். அதுக்கடுத்தது காலையில் எழுந்து
அவங்க வேதம் சொல்லுகிறது, பின்பு அவன் ஜனங்களோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தல மகத்துவமுள்ள துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரையும் பாடகர்களை நிறுத்தினான். அல்லேலூயா. அப்ப என்ன நடந்தது? 22, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது யூதாவுக்கும் விரோதமாய் வந்த பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் செயிர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதால் அவர்கள் வெற்றுண்டு விழுந்தார்கள். ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் கர்த்தர் எழும்ப பண்ணினதால், in English Bible சொல்லுது, they helped them to destroy each other. நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ ஆண்டவரை நோக்கிப்பார். எப்பேற்பட்ட சத்துருக்களா இருந்தாலும் கர்த்தரை நீ நோக்கிப்பார். கர்த்தரை துதிக்கும் பொழுது உன் எதிரிகள் அவர்களையே அழிந்து போகும்படி கர்த்தர் அங்க கிரியை செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. இந்த சத்தம் கேட்கப்படுவதாக. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் கர்த்தர். கர்த்தர் யுத்தத்திலே ஜெயத்தை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. They helped each other to destroy. அதற்கடுத்தது மூன்றாவது காரியம், honor God when God gives you victory. உன்னுடைய பேட்டில், உன்னுடைய யுத்தத்திலே ஜெயம் வந்த பிறகு கர்த்தரை கனப்படுத்து. வாசிப்போம் 25வது வசனம். யோசுபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையடி வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருள்களும் பிரேதங்களிலிருந்து உரிந்து போட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடாதிருந்தது. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள், அது அவ்வளவு மிகுதியாயிருந்தது. Praise the Lord. ஒரு யுத்தம் வருகிற பொழுது, போராட்டம் வருகிற பொழுது அதற்கு பின்னாலே அநேக விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு யுத்தத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்து வெற்றி தருவார். எதுலன்னா, ஃபைனான்சியலி உங்களை டார்கெட் பண்ணி உங்கள் ஃபைனான்ஸை திருடி கொண்டிருக்கிற, உங்கள் பணத்தை திருடி கொண்டிருக்கிற பொல்லாத ஆவிகள், எந்தெந்த பேங்க்கில் சாத்தான் உங்களுக்கு பேங்க் லோன் கொடுக்கும்படி சாத்தான் பிளான் பண்ணி வச்சிருக்கிறானோ அதெல்லாம் கர்த்தர் இன்னைக்கு உடைப்பார். நானும் கடன் வாங்க மாட்டேன், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன். Your names are written in some banks to take loan, but you cannot pay that loan. அந்த லோன் எடுத்தனா உனது எல்லாம் ஜப்தி பண்ணுற அளவுக்கு அந்த சூழ்நிலை வரும். இது சாத்தானுடைய முழு தந்திரம். இன்னைக்கு கர்த்தர் அதை உடைப்பார். நீ கர்த்தரை யுத்தம் பண்ணுவார். எத்தனை பேருக்கு கடன் இருக்குது? பிரைஸ் தி லார்ட். சில கடன் இல்லைல்ல. எத்தனை பேர் உண்மையாக கடன் இருக்குது? சொன்னீங்க ஒரு யுத்தம் நடக்க போகுது, கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். God is going to release your finances. எத்தனை பேருக்கு ஃபைனான்ஷியலி யூ ஆர் ஸ்ட்ரகிளிங், ஃபைனான்ஷியலி ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க? அவர்கள் கூடி அந்த இடத்துல ஹல்லேலூயா கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. 27ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவர்கள் சத்துருக்களின் பேரில் கரிகூறச் செய்தபடியினால் கர்த்தர் யூதா மனுஷர் யாவரையும் எருசலேம் ஜனங்கள் அவர்களுக்கு முன்னாக யோசபாத்துக்கு மகிழ்ச்சியோடு ஹல்லேலூயா எருசலேமுக்கு திரும்பினார்கள். ஹல்லேலூயா. 26 சொல்லுது, அந்த இடத்திற்கு பெராக்கா என்னும் ஒரு பெயர் கொடுக்கப்பட்டது. பெராக்கா என்றால் ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்துக்காகத்தான் உங்கள் வாழ்க்கையில் அநேகர் பலவிதமான போராட்டத்தில் நீங்கள் கடந்து போயிருக்கிறீங்க. உங்கள் சரீரத்தில் இருக்கிற போராட்டமாக இருக்கலாம், மனதில் இருக்கிற போராட்டமாக இருக்கலாம், நீங்கள் செய்கிற வேலையில் போராட்டமாக இருக்கலாம், ஒருவேளை செய்கிற வியாபாரத்தில் போராட்டமாக இருக்கலாம். இன்றைக்கு கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறீங்க. எனக்கு ஒரு யுத்தம் இருக்குதுப்பா, ஐ எம் ஃபேஸிங் திஸ் ட்ரபிள், என்னால் முடியல. இதில் ஒரு ஜெபம் யோசபாத்து சொல்கிறாரு, ஐ ஹாவ் நோ ஸ்ட்ரென்த்
to stand against this vast army. But we looked you. உம்மை நான் நோக்கி பார்க்கிறேன். I have no strength. I have no power. I have no might. But I do one thing. உம் கண்களை நோக்கி பார்க்கிறேன். I don't know what to do. நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு சொன்ன இந்த வார்த்தைகளில் நிறைய பாயிண்ட்ஸ் ஒருவேளை நீங்க மறந்திருக்கலாம், புரியாம இருக்கலாம். ஆனா ஒன்று மாத்திரம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. I don't know how to handle my problem. I look to Jesus. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்க. I don't know. I may be very bad. நான் ஒரு கெட்டவனா இருக்கலாம், நல்லவனா இருக்கலாம், அநீதிமானா இருக்கலாம், நீதிமானா இருக்கலாம். இந்த விசுவாசிகளுக்கு முன்னால நான் தகுதியே இல்லாம இருக்கலாம். But I do one thing. I look to Jesus. யோசபாத் சொல்றாரு, நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன். எங்கள் தேவனே, அவர்களை நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை. ஹல்லேலூயா. 12th word. ஹல்லேலூயா. பலன் இல்லை. ஹல்லேலூயா. நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. Lord, we don't have strength to stand against this vast army. But we do one thing, Lord. Hallelujah. We don't know what to do. But one thing we do. We look to your face. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார். அவர்கள் வெட்கப்படவில்லை. உங்களுடைய முகங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கட்டும். ஓ ஹல்லேலூயா. அவர்கள் அப்படியாக கர்த்தரை ஆராதிக்கிற அந்த நேரத்திலே, கர்த்தரை மகிமைப்படுத்துகிற அந்த நேரத்திலே, தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிற அந்த நேரத்திலே கர்த்தர் ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் கொடுத்தார். தேவனை துதித்து பாடிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஹல்லேலூயா, தேவனுடைய வல்லமை அநேக இடத்தில் இறங்கி கொண்டிருக்கிறது. With the fasting, Lord, we come before your throne, Lord. We don't know how to stand against this enemy. We don't have any strategy, oh God. We don't have any plan, but we have, hallelujah, only one thing we are going to do. We look to your face, oh God, hallelujah. ஓராதாராபாலாக எல்லா கண்களின் மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்க. உங்களுக்கு என்னென்ன போராட்டங்கள் உண்டோ, எந்தெந்த கலக்கங்கள் உண்டோ, எந்த விதத்தில் சத்துரு எழும்பி நிற்கிறானோ அவைகளை எல்லாம் கர்த்தர் முறியடித்து நிர்மூலத்தக்கதாக உர்ராபேலாகாதாராகா பாபா பாபா உர்ராதாலாகாதாகாதாராகா பாபா ராகாதாலாராகா உர்ராதாலாகாதாராகா பாபா ராகா பாபா ராகாதாலாராகா பாபா உர்ராதாலாகாதாராகா பாபா ரகதல 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 உடபட கடதல ரகதல 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 உர்ராதாலாகா பாபே ராகா சாகா ராகா. ஹல்லேலூயா. எல்லா ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இதோ தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. தூதர்கள் இறங்கி கொண்டிருக்கின்றார்கள். யோசபாத் ராஜா ஆண்டவருடைய முகத்தை பார்த்துதான் கர்த்தர் பதில் கொடுக்க ஆரம்பிச்சார். அநேகருக்கு இன்னைக்கு ஒரு பெரிய விடுதலையை இருதயத்து மேல உங்க கையை வைத்துக் கொள்ளுங்க. ரைட் ஹேண்ட் வலது எடுத்து இருதயத்து மேல வச்சு அப்பாவை நோக்கி, ஏசப்பாவே நான் நோக்கி வந்திருக்கிறேன். சிறுபிள்ளை போல் அவருடைய நோக்கி பாருங்க. என் நாமத்தினால் எவைகளை கேட்டாலும் பெற்றுக்கொள்வீர்கள். குமாரனில் பிதா மகிமைப்படும்படி அவர் செய்கிற அற்புதங்கள் ஏராளமாக இருக்கும். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த 3 நாட்கள் உபவாச ஜெபத்திலே ஆண்டவரே, இன்று 3வது நாள் உபவாச ஜெபத்திலே வந்து நின்று ஜெபிக்கிறோம். யோசபாத் ராஜாவினுடைய ஜெபத்தையும் அவர்களோடு கூட இருந்து இணைந்து ஜெபித்த அந்த தேசத்தின் ஜனங்களுடைய ஜெபத்தையும் கேட்டீர். இந்த 3 நாட்களாக உம்முடைய சமூகத்தில் வைத்த இந்த ஜெபங்களை கர்த்தர் கேட்டு, ஒவ்வொருவருடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு,
அவர்கள் என்ன உம்முடைய நாமத்து மகிமைக்காக கேட்கின்றார்களோ அந்த காரியத்தில் ஒவ்வொருவருக்கும் அற்புதம் நடக்கட்டும். உம்முடைய நாம மகிமைப்படும்படியாக ஒவ்வொருவருக்கு கேட்கிற காரியத்திலே ஆண்டவருடைய நாம மகிமைப்படுகிற காரியங்களை செய்து ஒரு பெரிய ஜெயத்தை என் தேவன் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் என்னை சந்தித்தார் என்று சொல்லட்டும். Let them say that God has, hallelujah, என்னை சந்தித்தார், என்னை பர்சனலாக என்னை சந்தித்தார் என்று சொல்லத்தக்கதாக ஒவ்வொரு கடன் பிரச்சனைகள், ஒவ்வொரு பண நஷ்டங்கள், ஒவ்வொருவருக்கு இருக்கக்கூடிய எல்லா பண கஷ்டங்களை நீங்குவதாக, வெங்கல கதவுகள் உடைக்கப்படுவதாக, இரும்பு தாழ்பாள்கள் முறிக்கப்படுவதாக, அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள், ஒளிப்பிடத்திலே வைத்திருக்கிற புதைபொருள்கள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியே வருவதாக, இயேசுவின் நாமத்தினாலே. As a church we stand against the schemes of the devil. பாதாளத்தின் வாசல்கள், சபையை மேற்கொள்கிற காரியங்கள் முறிந்து விழுவதாக, இயேசுவின் நாமத்தில். தனிப்பட்ட விதத்திலே ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களை கர்த்தர் கேட்டு பதில் தார். விண்ணப்பங்களை கேட்டு பதில் தார். ஒவ்வொருடைய தேவைகளை சந்தித்ததற்காக நன்றி செலுத்துவோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.